ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு மத்திய அமைச்சரவை தான் ஒப்புதல் அளித்துள்ளது, நாடு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று கூறினார். இதில் முதலமைச்சரின் நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார். மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கும் எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டிய கனிமொழி, ஜனநாயகத்திற்கும் மாநிலங்களின் உரிமைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நம்முடைய முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லாத்தையும் ஒரே நாடு ஒரே ரேஷன்னாங்க, ஒரே நாடு ஒரே மொழின்றாங்க, எல்லாத்தையும் இப்படியே மாத்திக்கிட்டு இருந்தா இங்க மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பறிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பது. இன்னைக்கு தேர்தலும் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் 5 வருடம் முடியாத ஆட்சிகளோட நிலை என்ன? இந்த ஒரே தேர்தலால் மக்களுக்கு வரக்கூடிய பயன் என்ன?